வணக்கம். இன்றைக்கி நாங்கள் செல்வா கிச்சனில் ரோல் செய்து காட்ட போகிறோம். இறைச்சி ரோல். இதுக்கு தேவையான பொருள் ஏற்கனவே நாங்கள் வெட்டி காய்ச்சியில் போட்டு வதக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, இந்த ரம்பை சேரு என்று சொல்லுவாங்க. அந்த ரம்பையிலையும் மற்ற சேரு என்று சொல்கிறது சித்ரோனான்னு சொல்லுவாங்க. அது மற்றது கருவாப்பட்டை, மற்ற தாளிக்கிறதுக்கு சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு. அதுக்கு பிறகு கொஞ்சம் மல்லிக்குலை, புதினாக்குலை கொஞ்சம் போடுவோம். அதுக்கு பிறகு இந்த இறைச்சியை பாருங்க, தூள் தூளாக வெட்டி வச்சுக்கிறோம். இதை கலந்து கொள்வோம். அதுக்கு பிறகு இதோட வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்வோம். உருளைக்கிழங்கு அவிச்சு அதை தூள் பண்ணி எடுத்து கொஞ்சம் மசிச்சு போட்டு இதுக்க போட்டு பிரட்டி எடுத்தால் ரோல் மிக்சர் தயார். முடிஞ்ச பிறகு நாங்கள் காட்டுவோம். இது உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ தோல் உரிக்கிறோம். உரித்து வச்சுட்டு அப்புறம் இதை மசிச்சு போட்டு நசிச்சு கையால் இதுக்கு போட்டு கிண்டுறது தான். இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ரோல் சுற்றி எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறோம். சுற்றி வரங்க இது வதங்கிட்டுது. வெங்காயம், மிளகாய் எல்லாம் இப்போ இந்த இறைச்சியை போடப்போம். இறைச்சியை போட்டாச்சு. இறைச்சியை போட்டு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் பதங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு போடப்போம். பாருங்க, மசிச்சு வச்சுக்கிறத காட்டு. உருளைக்கிழங்கு பாருங்கள் இப்படி மசிச்சு வச்சுக்கிறாக்கு. சரி, இந்த இறைச்சிக்கு போட்டு கிண்டி ஒரு 5 நிமிஷம் கிண்டி எடுத்துட்டு அப்படியே இறக்கி அதுக்கு பிறகு அந்த உள்ளுக்குள்ளே உள்ள இப்படி இருக்கு பாருங்கள், அந்த ரம்பக்குள்ளே மற்ற கருவேப்பிலை இதிலெல்லாம் ரோல் சுத்தாக்க முண்டி பொறுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சுத்தேக்க காட்டுறோம். பாருங்க, இது ரோல் மிக்ஸ் செய்தாச்சு. கிழங்கெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சிருக்கு. இறைச்சி, கிழங்கு, தாளிச்ச வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கருவாப்பட்டை, ரம்பையில், சீரையில், சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு, மஞ்சள், கொஞ்சம் கருப்பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இதே கொஞ்சமாக எடுத்து ரோல் பேப்பரில் வச்சு சுற்றி எடுக்கிறதான் ரோல் செய்யிக்க உங்களை காட்டுறோம். நல்ல ருசியான ரோலாக வரும். இப்போ பாருங்க, இப்போ ரோல் சுற்றி எடுத்திருக்கு, சுற்றி கொண்டு இருக்கு. ரோல் பேப்பர் இங்கே கடையில் வேண்டலாம். இப்படி சிலைட்டாக இருக்கு. இது கறி. கறி வைக்கிறேன். இப்போ சுற்றுறதுக்கு சுற்றலாம்.
கரைக்கு ஒட்டாமல் பூசுகிற கருங்க மடிக்கிற இப்படி ஒரு மடிப்பு, திரும்ப அப்படி ஒரு மடிப்பு, அது இப்படி இதில் இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி சுற்றி 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 எடுத்து வந்து இதுதான் வந்து ரோல் சுற்றுறது. இப்போ இந்த இது முட்டை உள்ளக்கரம் ஒட்டுறதுக்காண்டி பூசுறது. இப்படி கரைக்கி பூசிட்டு அப்படியே முதல் இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அப்புறம் அந்த பக்கம் ஒரு மடிப்பு பேந்து இடத்துல கொஞ்சம் முட்டையை பூசிக்கொள்ளுங்க. முட்டை சரி இல்லாட்டி கோதுமை கரைச்சி நீங்கள் வச்சு கொண்டு துவங்கலாம். அதை பூசினாலும் ஒட்டும். இப்படித்தான் இப்போ இப்படியே உருட்டி சுற்றி எடுத்துங்க. இப்போ சுற்றியெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இனி வந்து ரஸ்க்கு தூள் போட்டு துவச்செடுத்த அப்புறம் அதையும் காட்டுறேன் பாருங்க. இப்படித்தான் ரோல் செய்யும் விதம். இங்கே பாருங்க, இது வந்து நான் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கு. கரைச்சி இப்படி எடுத்து இல்லைண்டா கொஞ்சம் இலகின பருவத்தில் கட்டியாக இருக்கக்கூடாது. பிறகு இப்படி நினைச்சிட்டு இது பான் பவுடர், ரஸ்க்கு தூள். இது இப்போ கடையில் விற்கிது மஞ்சள் கலரில், அதை போடலாம். ஆனால் இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துவச்சிட்டு மாவில் இந்த பான் பவுடரில் உருட்டி எடுத்தாச்சு. இதே இங்கே பாருங்க, உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இதை நீ பொரிச்சு எடுக்கிறதா. அடுத்தது வந்து கையில் நினைச்சிட்டு கணக்க திக்காக இருந்தாமா கரைச்சது வந்து பவுடர் கணக்க பிடிச்சது சிந்தி அப்படி செய்யும். நல்லா பருவத்துக்கு கரைச்சி எடுத்துட்டு ஓரளவுக்கு இலகின பருவத்துக்கு மூன்றாவதையும் துவச்செடுத்து காட்டுவோம். இப்படித்தான் ரோல் செய்கிறது. இதை வந்து நாங்களே பவுடரில் ரஸ்க் பவுடரில் நெரிச்சு எடுத்துருக்கு. இதிலே எடுத்து செய்தால் தான் ருசியாக இருக்கும். ரஸ்க் பவுடர் அல்லது இதான் ரஸ்க் பவுடர். நாங்கள் இப்போ அரைச்சி எடுத்து மிஷினில் போட்டு 2-3 சுற்றி சுற்றினாலும் இப்படி வெறும் பேந்து அரித்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள். அல்லது ஒரு போத்திலால் ரஸ்கை பேப்பரில் போட்டுட்டு உருட்டி எடுக்கலாம். அவ்வளோதான். இதிலே அடுக்கி இருக்கு. இது வந்து ரஸ்க்கு தூளில் துவைச்சது. இது துவைக்க கிடக்கு. நீ இது துவைச்சி எடுக்கணும். இன்னொரு கொஞ்சத்தில் இது முடிஞ்சிடும். இவ்வளோதான். இது இனி தாக்கியில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதான். உங்களுக்கு நாளைக்கு பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறோம். வேறு இறைச்சி ரோல் வந்து பொரிக்கிறவங்க சுற்றின இறைச்சி ரோல் வெண்ணெயில் போட்டிருக்கு. கட்டி பொரித்து எடுத்துட்டு
பொரிஞ்சு வந்துட்டு நீ எடுத்து எடுத்து காட்டு. வந்து நீங்கள் நெருப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. கணக்க நெருப்பு வச்சால் வந்து கறியிடும். அளவாய் நெருப்பை வச்சு கருவாமல் எடுத்தால் தான் ரோல்ஸ் படிவாயின் நல்லா இருக்கும். வேறுங்க ரோல் சுட்டு எடுத்தாச்சு. இது பிளேட்டில் வச்சு காட்டியிருக்கிறோம். இதுதான் ரோல். அவங்க எப்படி இருக்குண்டு இது வந்து ரோல்ஸ் நாங்கள் ரோல் பேப்பரில் வந்து செய்திருக்கிறோம். நீங்கள் வந்து தோசை மாதிரி மாவை கரைச்சி மெல்லிசை வந்து மாவை நல்லா கரைச்சிட்டு ஆக திக்காக இருக்கக்கூடாது, தோசை சுடுற மாதிரி இருக்கணும். அதை சுட்டு சின்ன சின்ன ரவுண்டாக சுட்டு அதுலேயும் சுற்றலாம். அதில் சுற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் சுற்றி எடுத்துதானுங்க. இதுதான் இது பேப்பரில் சுற்றின ரோல், இறைச்சி ரோல். சரி, முடிஞ்சது. இனிமேல் அடுத்த வீடியோவில் நான் வந்து மீன் ரோல், தொன் மீனில் செய்த ஃப்ரெஷ் தொன் மீனில் செய்த ரோல் செய்ய போகிறேன். மீன் ரோல் அதை அடுத்த வீடியோவில் போடுறோம். இதை பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த முறையில் செய்யுங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வா கிச்சன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியம், தயவுசெய்து நீங்கள் விரும்பினியலோ விரும்பலையோ ஒரு விரலால் தட்டி விடுங்க, அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ வந்து கணக்க உதவும் எனக்கு. எல்லோரும் பார்த்தால் நன்றி செய்யுங்க.